வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. கீழ திருப்பதியில் கொடுக்குற SSD டோக்கன் நிலவரங்க. இன்னைக்கு தேதி 11 செப்டம்பர் 11. இது காலைல 4:30 மணிக்கு எடுத்ததுங்க அது. அப்போ எடுத்து பார்க்கும்பொழுது 3983 டிக்கெட் அவைலபிள் இருந்ததுங்க. அதாவது நாளை காலையில் சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி. இன்றைக்குள்ள ஸ்லாட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நாளை காலையில் உள்ள ஸ்லாட் தான் இப்போ போய்கிட்டுருக்கு. கீழ திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷன் எதிர்த்தாப்புல இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சீனிவாசம், அப்புறம் அலிப்பதி நடபாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையுமே டிக்கெட் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டாக 15,000 டிக்கெட் கொடுக்குறாங்க. இன்றைக்கி சாயங்காலம் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு 15,000 டிக்கெட்டும், நாளைக்கு காலையில் ஒரு 15,000 டிக்கெட்டும் ஒரு அப்ராக்சிமேட்டாக கொடுத்துட்ருக்காங்க. இது கூட்டத்தை பொறுத்து மாறுபடும். இதில் இன்றைக்கி ஈவினிங் உள்ள ஸ்லாட் எல்லாம் முடிஞ்சிருச்சிங்க. நாளைக்கு காலையில் உள்ள ஸ்லாட்டில் 3900 டிக்கெட், கிட்டத்தட்ட ஒரு 4000 டிக்கெட்டு காலையில் 4:30 மணிக்கு அவைலபிள் இருக்குது. இது கண்டிப்பாக ஒரு 7 மணி 8 மணி வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. டிக்கெட்டோட எண்ணிக்கையை குறைச்சிருக்காங்களா இல்லை கூட்டம் அதிகமாக வந்திருக்காங்கிறது தெரியலைங்க. பட்டு கூட்டம் இப்போ ஒரு 4000 டிக்கெட் தான் 4:30 மணிக்கு அவைலபிள் இருக்குது. ஒரு 8 மணி வரைக்கும் டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நாளைக்கு வியாழக்கிழமை மணிக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் டிக்கெட் மட்டும் தான் கொடுப்பாங்க. அதனால் நாளைக்கு காலையில் டிக்கெட் வேணும், SSD டோக்கன் வாங்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா இன்றைக்கி நைட்டு 11 மணி 12 மணிக்கெல்லாமே திருப்பதிக்கு போய் சேர்ந்துட்டிங்கன்னா நாளைக்கு காலையில் டோக்கன் வாங்கலாங்க. திருமலையை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட அதிசயங்கள் இருக்குங்க, ஏகப்பட்ட விசேஷங்கள் இருக்குது. பலவிதமான இடங்களும் பலவிதமான அதிசயங்கள் நிறைஞ்சது தான் இந்த திருமலை. அதில் ஒரு முக்கியமான இடம் தான் இந்த 7 மலைகள். 7 மலைகளோட அதிபதி தான் இந்த ஏழுமலையான் அப்படின்னு சொல்லப்படுற வெங்கடாஜலபதி பெருமாள். இந்த 7 மலைகளோட பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேஷாத்ரி, நீலாத்ரி, கருடாத்ரி, அஞ்சனாத்ரி, ரிஷபாத்ரி, நாராயணாத்ரி, அப்புறம் வெங்கடாத்ரி. இந்த 7 மலைகளோட பேர் இதுதாங்க. அதுக்கு சப்தகிரி அப்படின்னு பேரை கேட்டாலே நமக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திருமலை மட்டும்தான் ஞாபகம் வரும். திருமலைக்கு போகிற திருப்பதிக்கு போகிற ட்ரெயின் முதற்கொண்டு பஸ்ஸு முதற்கொண்டு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சப்தகிரி எக்ஸ்பிரஸ் தான் பேர் இருக்குது எல்லாத்துலேயுமே. என்னோடய சேனலே பார்த்திங்கன்னா சப்தகிரி எக்ஸ்பிரஸ் தான் நான் பேரை வச்சுருக்கேன். அந்த சப்தகிரி அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்த அப்படின்னா சமஸ்கிருதத்தில் 7, கிரின்னா மலை, இது ரெண்டும் சேர்த்து தான் சப்தகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. 7 மலைகள் அப்படிங்கிறது தான் சப்தகிரி அப்படிங்கிற பேர். நம்ம அலிப்பதி நடபாதையில் மலை ஏறத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா சப்தகோ பிரதட்சண சாலா அப்படின்னு சொல்லி ஒரு மாடுகள்லாம் பராமரிக்கிற இடம் இருக்கும். மாடுகள்லாம் பராமரிக்கிற இடம் இல்லை, மாடுகளை வச்சு கோபூஜை செய்கிற இடம். அது நடுப்புற கிருஷ்ணரோட சிலை ஒன்று இருக்கும். அதை சுற்றி 7 வகையான பசுக்கள் தங்களோட கண்ணுட்டியோடு அந்த இடத்துல இருக்கும். அந்த மாடுகளை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்பப்போ வேறு மாடுகளை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. கோஷாலேருந்து கொண்டாந்து வச்சு வேறு மாடுகளை வைப்பாங்க. இந்தியாவில் உள்ள மிக மிக முக்கியமான மாடுகள், அதாவது இந்தியாவில் உள்ள பல வகையான பசுக்கள் இருக்குது பாருங்கள், அது எல்லா பசுக்களையும் கொண்டாந்து வச்சுட்டே இருப்பாங்க. சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள காங்கேயம் பசு கூட அந்த இடத்துல இருக்கும். ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. நம்மளாம் காங்கேயம் காளை தான் நிறையா பார்த்துருப்போம். காங்கேயம் பசுக்களை பார்க்கணுன்னா நம்ம கரூர் பக்கம் போனால் தான் பார்க்கலாம். மற்ற இடத்துல நம்ம நாட்டு பசு இருக்கும், காங்கேயம் பசுக்களை பார்க்க முடியாது. அந்த காங்கேயம் பசு அந்த சப்தகோ பிரதட்சண சாலைலாம் நான் ஒரு தடவை பார்த்தேங்க. அவ்வளோ அழகாக வெளியேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அந்த மாதிரி நிறைய பசுக்கள் நம்ம இந்த பாகுபலி படத்தில் பார்த்தோம்னா ஒரு பெரிய மாடு காட்டுவாங்க, எருது காட்டிங்கன்னா மிகப்பெரிய கொம்பு வச்சுக்கிட்டு பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த மாடு. அந்த மாதிரி மாடுலாம் நம்ம கிராஃபிக்ஸில் மட்டும் தான் இருக்குது, நிஜத்தில் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த இடத்துக்கு போனால் சப்தகோ பிரதட்சண சாலையில் அதே மாதிரி மாடு நான் பார்த்தாங்க அந்த இடத்துல. அது எந்த ஸ்டேட்டோட மாடுன்னு எனக்கு தெரியல, பட் அதே மாதிரி அந்த இடத்துல பார்த்தேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி இந்தியாவில் உள்ள மிக மிக முக்கியமான பசுக்கள் எல்லாமே அங்கே பார்க்கலாம். அந்த சப்தகோ பிரதட்சண சாலா அப்படின்னு அதுவும் தான் 7 மாடுகளை வச்சு தான் அந்த சப்தகோ அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த இடம் அந்த அலிப்பதி நடபாதை ஏறுற இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. அங்கே போய் நம்ம பூஜையோட பண்ணலாம். 300 ரூபா பணம் கொடுத்தோம்னா ஏதாவது ஒரு பசுவை நம்ம சொல்கிற பசுவை கொண்டாந்து நிப்பாட்டி அந்த மாட்டுக்கு பூஜை பண்ண சொல்லுவாங்க. அதை கூட நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி வாய்ப்பு உள்ள இடம் அது. இந்த 7 மலைகள் இருக்குது பாருங்கள். இந்த 7 மலைகளோட பெயரில் திருமலையில் பார்த்தீங்கன்னா நிறைய காட்டேஜஸ் இருக்குது. SNC அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க சேஷாத்ரி நகர்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த சேஷாத்ரி மலையோட பேர் தான் SNCன்னு வச்சுருக்காங்க. அதேமாதிரி GNC கருடாத்ரி மலையோட பேர் தான் அந்த GNC அப்படின்னு வச்சுருக்காங்க. கருடாத்ரி நகர் காட்டேஜஸ் அப்படின்னு பேரில் வச்சுருக்காங்க. அடுத்தது ANC அஞ்சனாத்ரி நகர் காட்டேஜஸ் தான் அஞ்சனாத்ரி மலையோட பேர். நாராயணத்ரி மலையோட பேர் தான் நாராயணகிரி அப்படின்னு சொல்லி பேரில் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இந்த காட்டேஜ் மலைகளோட பெயர்களை திருமலை பூரா பல இடங்களில் யூஸ் பண்ணியிருக்காங்க. திருமலையோட அதிகபட்ச உயரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 853 மீட்டர்ஸுங்க. மொத்த உயரம் 853 மீட்டர்ஸ். அடிகளில் பார்த்தோம்னா 2500 அடி உயரங்க அந்த திருமலை. அலிப்பதி நடபாதை வழியாக நடந்து போகும்பொழுது திருமலையில் 7 மலைகள் இருந்தாலும் நம்ம அலிப்பதி நடபாதை வழியாக நடந்து போகும்போது 4 மலைகளை தான் நம்மளால் கிராஸ் பண்ண முடியும். மீதி 3 மலைகள் பெருமாள் கோயிலுக்கு பின்பக்கத்தில் இருக்குது. நம்ம பாபநாசனம் போகிற வழியில் இருக்குது, ஸ்ரீராமர் பாதம் போகிற வழியில் இருக்குது. இந்த மாதிரி திருமலை சுற்றி பல இடங்கள் இருக்கிறதுனால நம்ம அந்த இடத்துக்குலாம் போக முடியாது. நம்ம பஸ்ஸில் போவோம், நடந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. நம்ம அலிப்பதி நடபாதை வழியாக நடந்து போகிற மலைகள் பார்த்திங்கன்னா சேஷாத்ரி மலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த அடிவாரமே சேஷாத்ரி மலை தான். அதுக்கு அடுத்தது கருடாத்ரி மலை, அப்புறம் அஞ்சனாத்ரி மலை, கடைசியாக வெங்கடாத்ரி மலை. இந்த 4 மலையும் கடந்து தான் நம்ம அலிப்பதி நடபாதை வழியாக திருமலை சென்று அடைய முடியுங்க.
வாய்ந்த இந்த 7 மலைகளையும் நம்ம வந்து நடந்து போய் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா, இந்த அலிப்பை நடைபாதை வழியாக போனால் 4 மலைகளை நடந்தே கடந்துடலாம். மீதி 3 மலைகளை திருமலை கோயிலை சுற்றி நம்ம அங்கங்கே இறங்கி நடந்து போனோம்னாலே இந்த 7 மலைகளுடைய தரையும் நம்ம மிதிச்சிடலாங்க. மீதி உள்ள 3 மலைகளையும் பார்த்தீங்கன்னா திருமலையை சுற்றி தான் இருக்கிறதுனால, திருமலையில் நம்ம கால் பதிச்சு அங்கே நம்ம நடந்து கோயிலை சுற்றி வந்தாலே அந்த 3 மலைகளிலும் நம்ம பாதம் பட்டுருங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த பெருமாள் கோயிலோட மிகப்பெரிய புண்ணியம் நமக்கு கிடைக்கும். இந்த வெங்கடாஜலபதி பெருமாள் பார்த்தீங்கன்னா திருமலையிலையும் திருப்பதிலையும் அவர் கால் படாத இடமே கிடையாதுங்க. பல இடங்களில் அவரோட கால் தடம் பதிச்சிருக்காரு. இந்த மாதிரி அவர் கால் பதித்த இடங்களை பற்றியும் பல கோயில்களை பற்றியும் நிறைய தகவல்கள் இருக்குது. அதை பற்றின முழு விவரங்களையும் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாங்க. திருமலா திருப்பதி அப்டேட்ஸோட உங்களை மறுபடியும் இன்னொரு தடவை சந்திக்கிறேன். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.